இந்தியாவின் அடுத்த குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் வரும் செப்டம்பர் 9 நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்தல் திமுகவுக்கு திண்டாட்டகதியாக இருப்பதுதான் அரசியல் வட்டாரத்தின் லேட்டஸ்ட் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. பாஸ் என்கின்ற பாஸ்கரன் திரைப்படத்தில் தளபதி ரசிகர்களுக்கு இடையே சிக்கிக்கொண்டு சிதறு தேங்காயான நடிகர் சந்தானத்தின் நிலைதான் தற்போது திமுகவுக்கு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீரென ராஜினாமா செய்ததை அடுத்து அப்பதவி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் தேர்தல் ஆணையம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரும் செப்டம்பர் 9 நடைபெறும் என அறிவித்து அதற்கான பணிகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. இப்படி இருக்கையில் முதல் ஆளாய் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தை சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் களமிறக்கப்பட்டிருக்கிறார். என்னதான் நாடாளுமன்றத்தில் பாஜக பெரும்பான்மை பலத்துடன் இருந்தாலும் குடியரசு துணைத் தலைவராக ஒருமித்த கருத்துடன் சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கும் பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளிடத்திலும் ஆதரவு திரட்டி வருகிறது. வேட்பாளரை களமிறக்கிய முதல் நாளே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கேட்டு பாஜக தரப்பிலிருந்து திமுகவுக்கு கோரிக்கை அம்புகள் வீசப்பட்டன. ஒருபடி மேலே போய் நேரடியாக களத்தில் இறங்கிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஸ்டாலினை தொலைபேசியில் அழைத்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கோரினார். தமிழர் என்ற ரீதியில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கே திமுக தனது ஆதரவை வழங்க வேண்டும் என்ற முழக்கத்தை பாஜகவும் அதன் ஆதரவு கட்சிகளும் கட்டமைத்து வரும் நிலையில் திமுக அது நேரடி சிக்கலாகவே உருவெடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சிக்கல் மேல் சிக்கலாக டெல்லியில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பல கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைமை இறுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியை களமிறக்கியிருக்கிறது. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு மாற்றாக தமிழகத்தை சேர்ந்த ஒருவரை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக களமிறக்க காங்கிரஸ் மேலிடத்துக்கு திமுக தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்ட போதிலும் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு செக் வைப்பதாக நினைத்து ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சுதர்சன் ரெட்டியை களமிறக்கியது காங்கிரஸ். இதனால் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தென் மாநிலங்களை நோக்கி நகர்ந்துள்ளது மட்டுமின்றி தெலுங்கர் வெர்சஸ் தமிழர் என்ற ரீதியில் உருமாறியுள்ளது. இதுதான் தற்போது திமுகவின் தலையில் இடியை இறக்கியது போல் ஆகியுள்ளது. தெலுங்கு பாசத்தை உள்ளுக்குள் புதைத்துக் கொண்டு தமிழர் என்ற கொள்கையை தூக்கிப்பிடித்து தமிழ்நாட்டில் அரசியல் பிழப்பை நடத்தி வருகிறது திமுக. இப்படி இருக்கையில் தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு போட்டியாக இந்தியா கூட்டணி சார்பில் தெலுங்கரான சுதர்சன் ரெட்டியை வேட்பாளராக களமிறக்கி திமுக கூடாரத்தில் வெடியை பற்ற வைத்திருக்கிறது காங்கிரஸ். திமுகவை பொறுத்தவரை விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு, KKSSR ராமச்சந்திரன் என முக்கால்வாசி அமைச்சர்களும் MLAக்களும் தெலுங்கர்களாகவே இருப்பதிலிருந்தே திமுக எப்பேற்பட்ட திராவிட கட்சி என்பது நன்கு விளங்கும். ஏன் சமீபத்தில் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தில் கூட ஆந்திராவைச் சேர்ந்த ராம்கே நிறுவனத்துக்கு உடந்தையாகவே திமுக தூய்மை பணியாளர்களை வஞ்சிப்பதாக குரல்கள் ஓங்கி ஒலித்தது. இப்படியான தருணத்தில் கூட்டணி தர்மத்தை காரணம் காட்டி இந்தியா கூட்டணி வேட்பாளரான சுதர்சன் ரெட்டிக்கு திமுக ஆதரவு வழங்கினால் அது தமிழகத்தில் ஏற்கனவே தமிழ் என திமுக கட்டமைத்து வைத்திருக்கும் பிம்பத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்துவது நிச்சயம். ஏற்கனவே தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்ப்பதா ஆதரிப்பதா என்ற குழப்பத்தில் திமுக இருகொள்ளி நெருப்பு போல் தவித்து வரும் நிலையில் தற்போது தெலுங்கரான சுதர்சன் ரெட்டியை காங்கிரஸ் களமிறக்கி உள்ளது திமுகவை திண்டாட்டகதிக்கு ஆளாக்கி உள்ளது.